சமீபத்திய படங்களில் கொம்பனுக்கு தான் கோலாகல வெற்றி. அந்த படம் ரிலீஸ் ஆனா திருநெல்வேலியில் குத்துவெட்டு நடக்கும், மக்களின் அமைதி வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை என்றெல்லாம் முழங்கிய டாக்டர் ஐயாவின் பேச்சு எடுபடாமல் போச்சா? அதே பகுதியில் தான் இந்த படம் இன்னும் அதிக கலெக்ஷனாம். அதற்கு புறமும் சக்சஸ் மீட் வைக்காமல் போனால் எப்படி? பிரஸை அழைத்து தனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா. இந்த படம் தொடர்பான எந்த நிகழ்வுகளுக்கும் வராமல் இருந்த லட்சுமி மேனன் வந்திருந்ததுதான் இன்னமும் சிறப்பு. மைக்கை பிடித்த லட்சுமி மேனன், முதல்ல உங்க எல்லோருக்கும் சொல்லிக்கிறேன், நான் படிப்பை முடிச்சிட்டேன் என்றார். பெருத்த கரகோஷத்திற்கு இடையிலும் இன்னமும் படிக்கிறார் என்று எல்லோரும் எழுதுகிறார்கள், இனிமே அப்படி எழுதாதீங்க என்றார் லட்சுமி மேனன். கொம்பன் படம் பெரிய ஹிட்டாகியிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தின் ஷூட்டிங்ல இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க என்று சொல்லிக்கிட்டே இருப்பார் டைரக்டர் முத்தையா. ஒரு தடவை சொன்னா போதாதா, ஏன் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கிறார் என்று பல சமயங்களில் நினைத்ததுண்டு, கூடவே கோபமும் பட்டதுண்டு. ஆனால் இப்போதான் தெரிகிறது அவர் எந்த அளவுக்கு இந்த படத்தை நன்றாக கொடுத்திருக்கிறார் என்று கூறியுள்ளார் லட்சுமி மேனன். அதிகம் பேசாமல் அமர்ந்து கொண்டது ஏமாற்றமே. இறுதியாக பேசிய படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, இனிமேல் சென்சார் வாங்கிய படங்களுக்கு குடைச்சல் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு கணம் யோசிப்பது போல சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த படத்திற்கு தடை கேட்ட கிருஷ்ணசாமி ஐயா வெறும் அம்புதான், பின்னணியில் அரசியல் கலந்திருக்கிறதா? அவருடைய எதிர்ப்பால் சுமார் 120 திரையரங்குகள் குறைவாக தான் கிடைத்தன. படம் இப்போது நல்லபடியாக ஓடுவதால் வரும் நாட்களில் திரையரங்குகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க இருக்கிறோம் என்று கூறியுள்ளார் ஞானவேல் ராஜா.